இப்ப இருக்கிற பிள்ளைலாம் போர்வையை போத்திட்டு எஸ்எம்எஸ் பண்ணு. நம்ம கண்ணை திறந்துட்டு கண்ணாடியை போட்டுட்டு எஸ்எம்எஸ் பண்ணாலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். நான் கல்ச்சர்னு அடிக்கிறதுக்கு போல வல்ச்சர்னு அடிச்சிட்டேன். எங்க அலுவலகத்திலிருந்து வில் யூ பி அ கல்ச்சர் சாம்பியன், ஐ எம் ஹாப்பி டு பி வல்ச்சர் சாம்பியன் அடிச்சிட்டேன். நல்ல கண்ணாடியை போட்டு அதுங்க ஒன்றும் வேணாம், போர்வையை போத்திக்கிட்டு பட 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 படன்னு அடி கரெக்டாக அடிக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிறாங்களாமா, கல்யாணத்துக்கு பிறகு நிறைய பேசினோம் தானே. எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு முறை நீங்க சொன்னாலும் அந்த ஆளுக்கு போறாமலே இருந்தது. அது சொல்லு சொல்லுமா, என்ன சொல்லணும், என் பேரை சொல்லு, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு தடவை சொல்லும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? போன ஜென்மத்தில் நடந்த மாதிரி இருக்குல்ல. அப்படித்தானே இருந்தீங்க, அப்படித்தானப்பா இருந்தோம். கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சு. என்னாச்சு? அந்த ஆள் வராரு, சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, அவ்வளவுதான். பேச்சுவார்த்தை எப்படி சுருங்கி விடல. சங்கப்பாடலில் இதை பற்றிய குறிப்பு இருக்கிறது, நம்புவீங்களா நீங்க? we think it's something that's happening to us. எங்களுக்கு தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறோம். சங்கப்பாடலிலேயே இப்படி இருக்கு. மதுரையிலிருந்து ஒரு புலவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல், யாருன்னு சரியா தெரியல. மரத்தினுடைய கிளைகள் அளவுக்கு இருந்த வைகை ஆற்றினுடைய வெள்ளம். இப்போ இந்த மரத்தினுடைய கிளை இங்க இருக்குல்ல, வைகையில வெள்ளம் வந்து சுத்தமுத்தும் பார்த்ததில்லை, இப்போ இந்த வருஷம் தான் பார்த்தோம். அந்த அளவு வெள்ளம் வந்துதான். அந்த வெள்ளம் வந்த வைகை ஆறு வெயில் காலம் வந்த உடனே மணலாறு ஆயிடும். மணலாறுனா ஒண்ணுமே இருக்காது, நீங்க புது பண்ணி பார்த்தா கூட கையில பிசு பிசுன்னு லேசா ஈரம் ஒட்டுமே தவிர வேற தண்ணியே இருக்காது. மணலாறு ஆனது போல ஒரு காலகட்டத்தில் அப்படி பிரம்மாண்டமாயிருந்த காதல் ஒன்றுமில்லாமல் தேய்ந்து போனதுன்னு சங்கப்பாடலே இருக்கு. காதல் தேர்ந்து போனதான்னு எனக்கு தெரியல, அது மடைமாற்றமாகிவிட்டது. ஒருவர் மீது ஒருவர் வைத்த காதல் இன்றைக்கு பிள்ளைகளின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான்.